Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷலான எள்ளு சாதம் தான் வந்து செய்ய போகிறோம். நவராத்திரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. ஸோ அன்றாடம் வந்துட்டு ஒவ்வொரு விதமான உணவு 9 நாட்களும் நம்ம கட்டாயம் செய்வோம். அதில் ஒரு சிறப்பான இந்த எள்ளு சாதம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எள்ளு சாதம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய பொடிகளை அரைச்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தாக இருந்தால் இன்னுமே நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும். இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது இது கூட 1 கத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது 4ஐயும் நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் உளுந்தும் கடலைப்பருப்பும் சிவக்கிற அளவுக்கு நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருங்க, ஏன்னா அது வந்து கருகிடக்கூடாது. அதுக்காக இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதை நம்ம செப்பரேட்டாக இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதே பேனில் நல்லா ஹீட்டாக இருக்கக்கூடிய இந்த பேன்லேயே நம்ம எள்ளு வந்துட்டு வறுத்துடலாம். இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திக்கலாம். எள்ளில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படிம்பாங்க. அதாவது உடல் எடை வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எள்ளை அடிக்கடி உணவில் எடுத்துக்கும் போது அவங்களுடைய உடல் எடை பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அதே போல் வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படிங்கும்போது அவங்களும் இந்த எள்ளு வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அசைவம் சாப்பிட்ருக்கவங்க திடீர்னு வந்துட்டு அதை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கு மாற்று உணவாக நம்ம எள்ளை அடிக்கடி எடுத்துக்கும் போது அசைவத்தில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு எள்ளுலேயே வந்துட்டு கிடைச்சிருது. எள்ளில் ப்ரோட்டீனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எள்ளு அப்படியே பொரிய ஆரம்பிக்குது. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இது அப்படியே வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அரைச்சிடலாம். ஏன்னா எள்ளு வந்துட்டு கொஞ்சம் சூடாக அரைச்சோம் அப்படிங்கும்போது எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதனால் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது. ரொம்ப நைஸ் பவுடராக வந்துட்டு அரைக்க வேண்டாம், அதே போல் ரொம்ப குறைக்கணும் வேண்டாம், ஒரு அளவுக்கு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாதம் தாளிக்க நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடுகு கருவேப்பிலை சேர்த்தணும், இல்லைன்னா அந்த நல்லெண்ணெயோட வாசனை வந்துட்டு அப்படியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு ஒரு கொத்து. இப்போ இது எல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திடலாம். நம்ம ஏற்கனவே பொடி அரைக்கும் போதும் காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம். இப்போயும் 2 வந்துட்டு சேர்த்திக்கலாம். நம்ம இதுக்கு வந்துட்டு வெங்காயம்லாம் எதுவும் சேர்த்திக்க போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திடலாம். நம்ம நைவேத்தியம் படைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வெங்காயம் சேர்த்திக்காம தான் நம்ம படைக்கணும். இப்போது நம்மளுக்கு தேவையான எள்ளுப்பொடியை வந்துட்டு எண்ணெயிலேயே வந்து நம்ம கலந்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பொடியை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். நம்ம ஏன் இது எண்ணெயிலேயே சேர்த்திக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும் இந்த பொடி. ஏன்னா இந்த எள்ளில் பார்த்திங்கன்னா அதிக அளவு எண்ணெய் இருக்கிறதுனால
ஸோ நம்ம சாதம் போட்ட பிறகு நம்ம இந்த பொடியை வந்துட்டு சேர்த்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நல்லா வந்து மிக்ஸ் ஆகாது. அதுவே நம்ம எண்ணெயிலேயே இந்த பொடியை ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடித்த சாதத்தை போடும்போது உங்களுக்கு ஈஸியாக நல்லா மிக்ஸ் ஆகும், பார்க்கவும் ஈவனாக இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு பொடி சேர்த்தாச்சு. நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச உதிரியான வெள்ளை சாதம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உப்பும் ஆட் பண்ணிடலாம். உப்பும் கலந்துட்டு தேவையான அளவுக்கு அதுக்கப்புறமா நம்ம சாதத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ உப்பு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா இப்படி உதிரியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு கிளறும் போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா பொடி பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி சேர்ந்துடும். அதனால் நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான எள்ளு சாதம் தான். ஆனால் இதோட டேஸ்ட்டும் சரி அல்லது இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் சரி ரொம்பவே அதிகம்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் தாளிப்புக்கு முந்திரி பருப்போ அல்லது வந்துட்டு நிலக்கடலையோ விருப்பப்பட்டால் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு கடுகு மட்டும்தான் சேர்த்திருந்தோம். அதே போல் சாதம் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் வேணும்னாலும் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம நல்லா சாதத்தை கிளறவும் செஞ்சாச்சு. ஒருவேளை உங்களுக்கு பொடி பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபைனலாக கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சுலபமான எள்ளு சாதம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.